பழைய காதலை நினைச்சு எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம இருக்கிறது முட்டாள்தனம். சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தருக்காக அவரையே நினைச்சு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுல ஒரு சுகம் இருக்கிற மாதிரி உங்களை நம்பி இருக்கிற அம்மா தங்கச்சிக்காக வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துறதுலயும் ஒரு சுகம் இருக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இங்க உயிர் போறதுக்குள்ள நான் உன் கல்யாணத்தை பார்க்கணும். நீ கல்யாணம் பண்ண மாட்ட. நான் சாகிறத தவிர வேற வழி இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. சொல்லு லட்சுமி. நீங்க சொன்ன மாதிரியே நான் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிறேன். சந்தோஷ், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? தயவு செஞ்சு ஆபரேஷன் கொத்துக்கோ. முதல்ல உனக்கு கல்யாணம், அப்புறம்தான் ஆபரேஷன். சரி, இங்கே நீ என்னோட கல்யாணத்தை பார்க்கலாம். நீ எதிர்பார்த்த மாதிரியே இங்கே இந்த கல்யாணம் நடக்கும். மாமா, நீ உட்கார் உட்கார் உட்கார். மாமா, பேப்பர் இப்படி உட்காந்து படிங்களேன். இருக்கட்டுமா, தலைப்பு செய்தி தாமா, படிச்சுட்டு போயிடுறேன். உங்களை கார் தானே ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். என்ன பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க? தலைப்பு செய்திமா, நாடு எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? தலை போற பிரச்சனை இருக்கும்போது தலைப்பு செய்தி என்ன வேண்டி கிடக்கு? அத்தை, அப்படி என்ன பிரச்சனை அத்தை? வண்டி சாவி எடுத்துட்டு வாங்க. கார் சாவி கீழே தாமா இருக்கு, போகும்போது எடுத்துக்கலாம். வா வாங்க போலாம். அத்தை எதுக்கு என் மேல இவ்ளோ கோவமா போறாங்க? அம்மாடி புஷ்பா, மாலே ஆசீர்வாதம் பண்ணி கொடுமா. அண்ணே, உங்க கையாலேயே தாலி எடுத்து கொடுங்க. போட்டு கொடுப்பா. நமக்கு கல்யாணமாய் நாம வாழ்றத பார்த்து புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும்னு ஊரே நம்மள உதாரணமா சொல்லணும். இந்த ஜென்மம்னு மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் வெற்றி எனக்கு புருஷனா வரணும். நான் சாகிறத தவிர
வேற வழி இல்லை. சந்தோஷ் பாப்பா லட்சுமி வாமா. புஷ்பா உன் மருமகனையும் பொண்ணையும் ஆசீர்வாதம் பண்ணுமா. பாப்பா ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருங்க. அப்பா நல்லா இருப்பா, நல்லா இருமா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வழியா என் கல்யாணம் நடந்துருச்சு. இப்போவாது ஆபரேஷனுக்கு ஒத்துக்கோமா. உன் கல்யாணத்தை பார்த்துட்டேன்ல. இனிமே எவ்வளவு ஆபரேஷனா இருந்தாலும் நான் தாங்கிக்குவேன் லட்சுமி. உடனே ஆபரேஷன் பண்ண சொல்லு. அழாத லட்சுமி. அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. அழாத லட்சுமி. ப்ளீஸ் சொன்னா கேளு லட்சுமி. வள்ளியம்மா, கோயில் வந்துருச்சு. இப்போவாவது எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லு.
முதல்ல உள்ள வாங்க சொல்றேன். வாங்கய்யா, நமஸ்காரம். யார் பேருக்கு மாறி? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ண. பேஷா பண்ணலாம். ஓம் ராஜகாய நமஹ, ஓம் விக்னநாதாய நமஹ, ஓம் கௌரீபுத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாகிருதாய நமஹ, ஓம் அப்ரஜாய நமஹ, ஓம் ராஜகாய நமஹ, ஓம் விக்னநாதாய நமஹ. வாமா. வாங்கய்யா. இந்த கோயில்ல இருக்கிற அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன், குழந்தை வரம் கொடுக்கறவ. உங்ககிட்ட சொல்ற விஷயம் அம்மனோட காதுல விழட்டும் தான் நான் இங்க உங்களை கூட்டிட்டு வந்தேன். நம்ம தங்கவேலு தேன்மொழி 2 பேருமே சந்தோஷமா இல்லைங்க. அது தெரியாம புது தொட்டில வேற வாங்கி வச்சிட்டோம். தேன்மொழி நமக்கு பேரனையோ பேத்தியோ பேத்து கொடுப்பான்னு நாம ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா நம்ம ஏமாந்துட்டோங்க. வள்ளியம்மா, நம்ம வீட்டில் வெற்றிக்கும் லட்சுமிக்கும் தான் முதல்ல கல்யாணம் நடந்துச்சு. அதனால முதல்ல லட்சுமி உண்டாகட்டும்னு இவங்க 2 பேரும் விட்டு கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி யார் சொன்னது? யார் சொன்னா என்ன வள்ளியம்மா, இதுதான் உண்மை. அதனால தான் நான் இந்த விஷயத்தை கண்டுக்காம விட்டுட்டேன். என்னங்க, தேன்மொழிக்கு கல்யாணம் ஆன புதுசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு தற்செயலா தேன்மொழியும் தங்கவேலுவும் பேசினதை நான் கேட்கும்படியா ஆயிடுச்சு. கேட்டதுல இருந்து என் மனசுல நிம்மதியே இல்லைங்க. என்ன வள்ளியம்மா சொல்ற? அப்படி என்ன பேசுனாங்க? என்ன பேசினாங்கன்னா, அம்மா தொட்டில் வாங்கி கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறக்கணும் தானே அவங்க ஆசாசியா தொட்டில் வாங்கி கொடுத்தாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்க தேனு. அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேருக்கும் வயசாயிடுச்சு. எனக்கு ஒன்னும் வயசாகல. நான் இளமையா தான் இருக்கேன். நீ இளமையா தான் இருக்க, ஆனா எனக்கு வயசாயிட்டு இருக்கே. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல போனா நம்மளால குழந்தை பெத்துக்க முடியாது. சொல்றத கேளு தேனு. அடம் பிடிக்காம காலகாலத்துல என்ன நடக்கணுமோ அதுக்கு ஏற்பாடு பண்ணு. சுத்தி வளைச்சு நீங்க எதுக்கு வரீங்கன்னு எனக்கு புரியுது. நானும் மனுஷிதான். எனக்கும் ஆசை பாசங்கள் இருக்கு. நான் பணக்கார வீட்டுல பிறந்தவ. சின்ன வயசுல இருந்தே மத்தவங்கள அதிகாரம் பண்ணியே பழக்கப்பட்டவ. அந்த அதிகாரம் இங்க செல்லுபடியாக மாட்டேங்குதே. அதுக்கு காரணம் என்ன? சாவி கொத்து. இந்த வீட்டுல நான் தான் மூத்த மருமகங்கிற அதிகாரம், அதாவது அங்கீகாரம் எனக்கு இங்க இல்ல. அது கிடைக்கிற வரைக்கும் நீங்க நினைச்சது எதுவும் இங்க நடக்காது. அப்படின்னா இந்த வீட்டோட சாவி கொத்த வாங்கணும்னு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? உனக்கு என் மேல ஆசையே இல்லையா? ஆசை இருக்கு. உங்க மேல ஆசைப்பட்டுதான் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களை எப்படி எப்படிலாம் சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா? ஆனா என்னால அதெல்லாம் செய்ய முடியல. காரணம், இந்த வீட்டு அதிகாரம் என் கையில இல்ல. ஏன் தேனு, அம்மாவே உனக்கு குழந்தை பிறந்தா சாவி கொத்த உன் கையில கொடுத்துறதா சொல்லிருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்காக நீ இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க தேனு? அது நீங்களும் உங்க தம்பியும் என்னை ஏமாத்துறதுக்காக செஞ்ச டிராமா. இப்படி என்னை ஏமாத்துறதை விட்டுட்டு முதல்ல லக்ஷ்மி கிட்ட இருந்து சாவி கொத்த வாங்கி என் கையில குடுக்கற வழிய பாருங்க. நான் என்ன உங்ககிட்ட பிச்சையா கேக்குறேன்? காலம் காலமா இந்த வீட்டுல இருக்கிற பரம்பரை உரிமைய நில நாட்டுங்கன்னு தான் சொல்றேன். அம்மா ஆசைப்பட்டு வாங்கின தொட்டில என்ன பண்றது தேனு? நான் ஒண்ணு குழந்தை பெத்துக்கிற மிஷின் இல்ல. இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா, அதுவும் மூத்த மருமகளா இருக்கணும். அத பார்த்து இந்த ஊரே நாட்டாம வீட்டை தேன்மொழிதான் பாத்துக்கிறான்னு சொல்லணும். அத பார்த்து என் அம்மா அப்பாவும் சந்தோஷப்படணும். அது நடக்கிற வரைக்கும் இங்க எதுவும் நடக்காது. இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் தேன்மொழி குழந்தை பெத்துக்கிறதையே தள்ளி போடுறாளா? ஆமாங்க, தேன்மொழி மனசுல தான் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணுங்கிற எண்ணம் சுத்தமா இல்லை. எப்ப பார்த்தாலும் சாவி கொத்தியே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அதிகார ஆசையில வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிக்கிறா. பாவம் நம்ம தங்கவேலு. இத வெளியில சொல்ல முடியாம அவன் துடிக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு என்னால ஆறுதலே சொல்ல முடியலைங்க.
என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டல்ல வள்ளியம்மா, இனிமே நீ இதை பத்தி கவலைப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன். என்ன செய்ய போறீங்க? எல்லா விஷயத்தையும் நான் தான் முன்னால நின்று செய்யணுன்ற அவசியம் இல்லை. யார் மூலமா எப்படி நடத்தணும்னு நாம நினைச்சது நடக்கணுமோ அதே மாதிரி நான் நடத்தி காட்டுறேன் வள்ளியம்மா. எது எப்படியோங்க, நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடந்தா போதும். சரிங்க, போலாமா? ஆ, ஏம்மா அப்படி நின்னுட்ட? அங்க பாருங்க. குட்டி பாப்பா, எங்கடா இருக்க? சீக்கிரமா உன் அம்மாவோட மனசை மாத்தி நம்ம வீட்டுக்கு வந்து சேருடா. நம்ம தங்கவேலு மனசுல தனக்கு குழந்தை பிறக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா அவன் பொண்டாட்டியை அவனுக்கு அடக்கி வைக்க தெரியல. அதான் நம்ம கிட்ட கூட சொல்லாம கோயிலுக்கு வந்து தொட்டில் கட்டிட்டு போறான். தங்கவேலு மூத்த பையனை அதிகம் செல்லம் கொடுத்து வெளி உலகம் தெரியாம அவனை வளர்த்துட்டோம். அதான் கட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட கூட தனக்கு வேண்டியதை கேட்டு வாங்கிக்க தெரியாம இருக்கான். இதான் சாக்குன்னு தேன்மொழியும் சாவி கொத்து மேல ஒரு கண்ணாவே இருக்கா. ஏங்க, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தேன்மொழி விருப்பப்படிதானே நம்ம தங்கவேலுவை கட்டி வச்சிங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்த புதுசுலயும் தேன்மொழி தங்கவேலு மேல பாசமாதாம இருந்தா. இடையில யாரோ சொல்லி கொடுத்துதான் தேன்மொழி இப்படிலாம் நடந்துக்கிறான்னு எனக்கு தோணுது. அது யாருன்னு கண்டுபிடிச்சு நீங்க அப்பவே அவங்கள கேட்டிருக்கலாமே. அதனால பிரச்சனை பெருசாயிடும்னு நினைச்சுதான் நான் கேட்டுக்கல. அப்ப இதுக்கு என்னதான் வழி? இங்க பாரு வள்ளியம்மா, இப்போ நீயும் சரி நானும் சரி வள்ளியம்மா, நம்ம பையன் நிலைமை இப்படி இருக்கேன்னு ஒரு கவலையில இருக்கும். சந்தோஷத்திலையும் கவலையிலையும் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் நிலையானது இல்லை வள்ளியம்மா. கொஞ்ச நேரம் கழிச்சு மனசை தேத்திக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சோன்னா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். பொறுமையா இருமா, பாத்துக்கலாம். வா. டாக்டர், அம்மா எப்படி இருக்காங்க? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நாங்க போய் அம்மாவை பார்க்கலாமா? ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வார்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் டாக்டர். கவலைப்படாத லக்ஷ்மி. எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன லக்ஷ்மி? நீயும் வெற்றியும் ஒன்னா சேரணுங்கிறதுக்காக நான் எவ்வளவோ செஞ்சிருக்கேன். நீயும் அதே மாதிரிதான் என் காதல சேர்த்து வைக்கிறதுக்கு பல தியாகத்தை பண்ணியிருக்க. ஊரை விட்டே போறதுக்கு கூட தயாரா இருந்த. ஆனா இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல வெற்றியை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். வெற்றி உனக்கு தான் நந்தினி. இந்த விஷயத்தை நான் எப்போ முடிவு பண்ணிட்டேன். எப்ப நீ வெற்றியோட அம்மாவை குணப்படுத்த மெனக்கெட்டியோ அப்பவே நான் வெற்றியை விட்டு விலகிடணுங்கிற முடிவு எடுத்துட்டேன். அதுவும் நல்லதுக்கு தான்.
என் மாமா பையன் சந்தோஷ். இந்த விஷயத்தினால வெற்றிக்கும் எனக்கும் நிறைய மனஸ்தாபங்கள். வெற்றி என்ன பார்த்து என்னென்னமோ பேசியிருக்காரு. ஆனா நான் அதெல்லாம் மனசுல வச்சுக்கல. இங்க பாரு, எங்க நீ வெற்றிக்கு கிடைக்காம போயிடுவியோங்கிற பயத்துல தான் வெற்றி அப்படிலாம் பேசினாரு. எனக்கு அது நல்லா தெரியும். அத நீயும் தெரிஞ்சுக்கணும். வெற்றியும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழணும். அதான் எனக்கு வேணும். அதனாலதான் அவர் எதை பத்தியும் யோசிக்காம தான் காதலை பத்தி சொன்னார்.